ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சரோஜித் தேவ் vlogs. ஏன் சொல்கிறேன்னா, வீடியோ பார்த்தே மாதக்கணக்காச்சு. அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் காலை சிக்கன் குழம்பும் இப்போ நான் செஞ்சுருந்தோம். மதியானத்துக்கு அம்மா சப்பாத்தி செய்கிறேன். இப்போ வேறு நம்மளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் போல இருக்குது. எனக்கு வேறு மேகி சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எங்கள் அம்மா மேகி வாங்கி கொடுத்தே வருஷ கணக்காச்சு. சரி, கேட்டு பார்ப்போம்மா. மேகி சாப்பிடலாமா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் அட்லீஸ்ட் மேகி மேலே செஞ்சாங்களே. எது கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு வச்சு மொத்த போகிறாங்களோ? ஐயோ, வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. மேகி எதுல செய்யறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீ மேகிங்கிற. சரி, நான் ஒன்று பண்றேன். நான் ஒன்று செய்யறேன். சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சிருக்கேன். சரியா? இதுல உனக்கு நான் பாதி தரேன். ஓகேவா? ஓகே. இதுல நீ கல்லு மாதிரி நல்லா பிணைஞ்சு எனக்கு கொடு. நான் மேகி இதுல செஞ்சு பார்ப்போம். சரிங்கம்மே. ஓகேவா? ஓகேம்மே. தம்பி, இந்த கோதுமை மாவு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் கோதுமை மாவு இருக்கு, கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு இருக்கு. எடுத்து தரேன். சரியா? கார்ன்ஃபிளவர் மாவு இதுல கொஞ்சம் எடுத்து போட்டு, கோதுமை மாவுலையும் கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் ஹார்டா பிணைஞ்சின்னா கொஞ்சம் நல்லா திக்கா வரும். அப்பதான் நம்ம அந்த மேகி மாதிரி நம்ம உருட்டி நல்லா வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம மேகி மாதிரி நம்ம செய்யலாம். ஓகே? சரிங்கம்மே. சரி, இப்போ நம்ம அம்மா சொன்ன வேலையை பார்ப்போம். முதலில் கோதுமை மாவு எடுத்துக்குவோம். கோதும் உள்ள போட்டோம். அடுத்து நல்லா பனையும். நல்லா பனையணும். ஆடா. ஆமா. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு நன்றாக பனைந்து அடுத்து கார்ன்ஃபிளவர் மாவு போடுவோமா? இப்போ நம்ம கார்ன்ஃபிளவர் மாவை போட்டுப்போம். இப்போ நம்ம மூடிப்போம். ஏன் அப்படி பாக்குறீங்க? இப்போ நம்ம நல்லா பனைஞ்சிட்டு வாக் பலி வாழ்க, வாக் பலி வாழ்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? வழக்கமா பண்ண ஆடிக்கிட்டே இருக்க நம்ம கிளி மாதிரி. திட்டுறாங்க என்னன்னு கேளுங்க. நம்ம லூசு பைய மாதிரி ஆடிட்டு போட்ட நான் மண்டை பாருங்க, அடிச்சத மாவாட வச்சிருக்கிறாங்க எங்க அம்மா. சரி, ஆடா பனஞ்சாச்சு. ஓகே, தொட்டு பாருங்க. சரி, இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுப்பாங்க. இதுக்கு மேல அடிச்ச வேலைக்கு ஃபுல் ஃபோர்ஸா காட்ட வேண்டியதான். இப்போ பாருங்க. வாங்க. ஓகேவா? செக். சரி, வெயிட் பண்ணு. செக். ஓகே, இப்போ நீ ஒரு தட்டை போட்டு மூடி வை. சரியா? நான் சப்பாத்தி போட்டுட்டு உனக்கு தரேன். அப்புறம் நீ எப்படி பண்ணணும்னு சொல்ற, அது மாதிரி பண்ணு. ஓகேவா? சரி. சில நிமிடங்கள் கழிச்சு பார்ப்போம். இங்க பாருங்க, நான் செஞ்ச கோழி குஞ்சு நல்லா இருக்குதா? இங்க வா. காய்ஸ், எங்க அம்மா ஆல்டர்னேட் பண்ண டக்கு எண்டத்துல எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. பாரு, பிணைஞ்சிட்டியா? இப்போ இப்படி அமுத்துனா இப்படி ஒரு உருண்டை வரும். அதே மாதிரி அங்க காமிங்க. இப்படி 3 உருண்டையாச்சா? இப்போ நீ என்ன பண்றனா, இதுல நம்ம மாவை போட்டு வச்சிருக்கோம். இதுல நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி எந்த அளவுக்கு ஒன்னால ஓரளவு நல்ல நைஸாவும் இல்லாம திக்காவும் இல்லாம தேய்க்க முடியும். சப்பாத்தி போடுறியா? மேகிடா. மேகியா? மேகி பண்றேன். ஓகேவா? உனக்கு தேவை மேகி, நான் பண்ணி தரேன். நான் சொல்ற மாதிரி செய். ஓகேவா? நல்லா திக்கா இல்லாம நல்லா தின்னவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸ்ல ஃபுல்லா தேய்ச்சி வை. நான் உனக்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்றேன். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா டிங்குன்னு ஆதேடா, டிங்குன்னு ஆடுறேன். தம்பி, தேஷ்டமா? இந்த அளவுக்கு நமக்கு இருந்தா போதும். இப்ப என்ன பண்ணணும்னா, இதை இப்படி கட் பண்றோம். ஓகேவா?
இதை வந்து கட் பண்ணி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். ஹை தாகா தையா தையாது தாகா தையா தையாது. இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி இப்படி தேய்ச்சு, அதான் நூடுல்ஸ் மாதிரி ரவுண்டா எடுக்கணும். ஆமா இந்த மாதிரி நீ வந்து தேய்ச்சி இதுல போடு. இது போடுறதுக்கு முன்னாடி லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுரு மாவை. ஏன்னா அப்பதான் ஒட்டாது. ரொம்ப இருந்துச்சுன்னா மாவு கொல கொலன்னு ஆயிடும். இருக்கா இந்த இது இருக்கா, இந்த பட்டையா இருக்கா, இதை வந்து அப்படியே லைட்டா நம்ம திரியெல்லாம் தேய்ப்போம்ல விளக்கு போடும்போது, அந்த மாதிரி இப்படி நல்லா இப்படி இருக்கா, அவ்வளோதான். இதில் போட்டுற வேண்டியதான். சரியா? சரி பண்ண. அப்படியே லைட்டாக மெலிசாக கட் பண்ணி இப்படி இருக்குதா, இதை அப்படியே பாதி எடுத்துட்டு இதில் அப்படியே அவ்வளோதான். ஓகே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் சப்பாத்தி செய்யுங்கோ. ஹாய். சரி பண்ணு. பாஸ் பண்ணுங்க. நான் இருப்பேன் ஓ என்னை நான் யாரென்று சொன்னாலும் புரியாதே என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே. நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே. நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே. என்னோடு நீ இருந்தால் காதல் யாரென்றால் ஒன்றாக ஊசி நூலில் தைப்பேனே. தேங்காய்க்குள்ள நீர் போல நெஞ்சில் தைக்கி வைப்பேனே. வத்தி குச்சி காதில் ரோஜா பூக்குமா, பூவை தேனை கேட்டால் பூக்கள் ஏற்குமா. முதலை படத்தில் மலராய் மே என்ன பாட்டு பண்ணல, சோகப்பட்ட ஹாப்பி பாட்ட பாட்டா இங்க. ஐயோ ஓ என்னை நான் யார் என்று சொன்னாலும் புரியாது என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாது. நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே. நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே. என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். சூப்பர். காதல் யார் என்றால் என்னை என்னை சொல்வேனே. இது என்னடா ரைமிங்க, இது என்ன ரைமிங்க, ஒன்னும் புரியலையே. அதான் ஹாப்பி பாட்டே. ஹாப்பி பாட்டா? சரி தாதா ஏண்டா சொல்லுங்க மீ. இப்போ நம்ம இந்த மேகியை நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு காட்டுறோம் எப்படி மேகி. தண்ணி ஃபர்ஸ்ட் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த மேகி நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கோதுமை, இதை அதில் போட்டுறணும். இந்த மாவு வெந்து வரும். வெந்து வரும்போது லைட்டாக உப்பு போட்டு இறக்கிடணும். கொஞ்சம் சூடு ஆனதுக்கு அப்புறம் மேகி பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதாமா. போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம், உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வந்தோன்னா இதை போடலாம். இந்த பபிள்ஸ் இருக்கா பத்தாது, இன்னும் பபிள்ஸ் வரணும். லாஜாக் லாஜாக் மாஜாக் பஜாக் டும் சக்கம் டும் சக்கம் டும் சக்கம் சம். நூடுல்ஸ் ரெடியாகி கொண்டிருக்கிறது. நல்லா போட்டப்ப எப்படி இருந்துச்சு பார், வெந்துருச்சு பார். ஓகேவா? எப்படி மண்புல்லு கொதிக்க வச்ச மாதிரி அதுக்குன்னு மண்புல்லு இல்ல, நம்ம போட்டோன்னே அது நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சு. ஓகேவா? ஓகே. நம்ம அரிக்கி வச்சாச்சு. கிடக்கட்டும். வெங்காயம் தக்காளி அரைஞ்சு போட்டு அப்புறமா எடுத்து பண்ணிக்கலாம். அப்படியே கிடக்கட்டும். சாச்சா இப்போ ஹீட் ஆகணும். இப்போ எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரி, கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம். ஓகே, தட்ஸ் இட். கடுகு வெடிக்கட்டும்.
இப்போ 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், இதில் போட்டுருவோம். கொஞ்சம் உப்பு, 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எண்டு முட்டை. இப்போ இது கொஞ்சம் நல்லா அப்படியே வரட்டும், அப்படியே விட்டுருவோம் கொஞ்ச நேரம். அப்படிலாம் இல்லை, இது நல்லா வறுக்கட்டும். போட சிக்கனை போட்டாச்சு. சிக்கனை வறுத்துட்டு சிக்கன் மசாலா போட்டு அந்த வெந்த மேகியை போட்டு கிளற வேண்டியதுதான். சிக்கன் மசாலா போட்டிருக்கு, அவ்வளோதான். இதுதான். ஓகே ஓகே. இப்போ இவ்வளோதான் வறுத்துட்டோமா? இதுதான் பதம். ஓகே, என்ன பதம்? இப்போ இதை நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி வச்சிருக்கோம், இப்போ இதில் போட போகிறோம். புழுக்கூடு. இது வீட்டில் பண்ண மேகி, அதான் ஹோம்மேட் வீட் மேகி. ஆமாம், ஹோம்மேட் மேகி. தம்பி, மேகி ரெடிமா? ஓகேம்மா, சாப்பிடலாம். வாங்க போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.